Hi learners, welcome to ORS Study. இன்னைக்கு நம்ம டிசம்பர் 2023ல இருக்க கொஷின்ஸை பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்குறாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டாலஜிஸ் கேட்குறாங்க. டாட்டாலஜி அப்படின்னாலே ஆல்வேஸ் என்னன்னு சொல்லலாம்னா ட்ரூ மட்டும் வரும். சரி, ஆல்வேஸ் ட்ரூனா டாட்டாலஜி, ஆல்வேஸ் ஃபால்ஸ் அப்படின்னும் போது என்ன எடுக்கணும்? ஆல் ஃபால்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஓகேங்களா? கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா ஆல் ஃபால்ஸ். இதுலயே கண்டிஜென்சி அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? இதே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சாட்டிஸ்ஃபைடு, இது என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரூ வேலிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இதுல கம்ப்ளீட்லி ட்ரூ ரெண்டு மெத்தட்ல பார்க்கலாம். இப்ப ரெண்டு மெத்தடையும் பார்க்க போறோம். நம்பர் ஒன் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது இதுல பாருங்க, P implies P and Q implies P implies R. Always நம்ம என்ன சொல்லுவோம்? P implies Q அப்படின்னா என்ன வரும்? negation P or Q அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, P implies negation P or P and Q. ஓகேங்களா? நான் இந்த அண்டை இது பண்ணி எழுதுறேன். அதுக்கு அடுத்தது என்னது? implies P implies Q. ஓகேங்களா? அப்ப பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணலாம். இதை நமக்கு ஏத்த மாதிரி இதுக்கு மாத்தலாம். P dash பிளஸ் PQ அப்படின்னு நான் எனக்கு புரிஞ்ச இதுல மாத்திக்கிறேன். மறுபடியும் இம்ப்ளிகேஷன் அப்படின்னும் போது என்ன வரும்? நெகேஷன் ஆயிடுமா, பிளஸ் ஆயிடுமா? இப்ப இது என்ன? நெகேஷன் P பிளஸ் Qவா மாறிடும். சரி, இப்ப இந்த டேஷ உள்ள கொடுக்கும்போது என்ன ஆகும்? P dash the whole dash பிளஸ் என்ன ஆகும்? டாட்டா மாறும். இங்கே கொடுக்கும்போது என்ன ஆகும்? P dash பிளஸ் Q dash. ஓகேங்களா? அடுத்தது பிளஸ் P dash பிளஸ் Q. இப்ப இதுக்கப்புறம் இங்க சால்வ் பண்ணா டேஷ்க்கு டேஷ் இஸ் ரிமூவ்ட். அப்ப என்ன ஆகும்? P dash பிளஸ் Q dash பிளஸ் P dash பிளஸ் Q. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? P உள்ள கொடுத்தீங்கன்னா P டாட் P dash பிளஸ் P டாட் Q dash பிளஸ் P dash பிளஸ் Q. இப்ப இது பாருங்க, நமக்கே தெரியும் P டாட் P dash ஓட வேல்யூ இஸ் 0, P பிளஸ் P dash ஓட வேல்யூ இஸ் 1. அப்ப இதோட வேல்யூ இஸ் 0. அப்ப இங்க நமக்கு ரிமைனிங் P Q dash பிளஸ் P dash பிளஸ் Q. ஓகேங்களா? த அப்சார்ப்ஷன் லா அப்படின்னும் போது கொடுக்கும்போது என்ன வரப்போகுது? அப்சார்ப்ஷன் லால இவங்களுக்கு அப்சார்ப்ஷன் லான்னு கொடுக்கும்போது P இஸ் ரிமூவ். அப்போ P dash பிளஸ் Q dash பிளஸ் Q. இப்ப பாருங்க, P பிளஸ் P டேஷ்னால Q பிளஸ் Q டேஷ்னால வேல்யூ என்ன வரும்? 1 வரும். இப்போ P டேஷ் பிளஸ் 1 போது ஆல்வேஸ் 1ஓட வரும்போது திஸ் இஸ் வேல்யூ இஸ் ட்ரூ. 1 இந்த மாதிரி இம்ப்ளிகேஷன்ல நீங்க சால்வ் பண்ணி போடுறது. அப்போ இப்ப நமக்கு டைரக்டா தெரிஞ்சிச்சு A இஸ் அ ட்ரூ. A கண்டிப்பா வரணும். A வராததெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்ப ஆப்ஷன் இப்போ ஒன்லி B மட்டும் செக் பண்ணாலே மேக்ஸிமம் இஸ் எனஃப். இது இன்னொரு மெத்தட் எப்படி போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு? P, Q, 2 வேரியபிள். 2 வேரியபிள்னா 2 to the power of 2. 2 to the power of 2னா 4. அப்போ 4னா என்னன்னா PQ. அப்போ ஆல்வேஸ் ட்ரூ வரணுமா? அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. ஓகேங்களா? அப்போ இப்போ என்ன என்ன கொடுக்கலாம்? இன்னர் பிராக்கெட் P and Q. ஃபர்ஸ்ட் இன்னர் பிராக்கெட்ல இருந்து போடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். இன்னர் பிராக்கெட் என்னது? P and Q. P and Q என்னது? ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூவா? இப்போ அடுத்தது P implies P P and Q. P implies Q அப்படின்னும் போது யார்ல இருந்து யாருக்கு வராங்க? இவங்கல இருந்து வருது. அப்போ ட்ரூ, ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் இஸ் ட்ரூ, ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் இஸ் ட்ரூ, ட்ரூ டு ஃபால்ஸ் இஸ் அ ஃபால்ஸ். இங்க பாருங்க, ட்ரூ டு ட்ரூ, அப்போ ஆல்வேஸ் இஸ் ட்ரூ. அப்போ இது வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, இப்போ முதல்ல P implies Q. ஆல்வேஸ் we know about P implies Q. P implies Q அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? P implies Qன்னும் போது ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. ஓகேங்களா? இப்ப இவங்களுக்கு இம்ப்ளைஸ் போடுங்க. ட்ரூ டு ட்ரூன்னும் போது ட்ரூ, ஏன்னா இந்த இம்ப்ளிகேஷன் வருது. எனக்கு இடம் பத்தல, அதனால நான் மேல எழுதுறேன். P implies P and Q implies P implies Q. அப்போ ட்ரூ டு ட்ரூ ட்ரூ, ட்ரூ டு ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் டு ஃபால்ஸ்னாலும் ட்ரூ, ட்ரூ டு ட்ரூனா ட்ரூ. அப்போ ஆல்வேஸ் டாட்டாலஜிஸ். ஓகேங்களா? நீங்க எப்படி போட்டுக்கலாம்? முதல்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலா என்ன எடுத்துக்கோங்க? PQ. PQ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ. இது P implies Q. P implies Q ஓட ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் வந்தா ட்ரூ, ஃபால்ஸ்ல இருந்து ட்ரூ வந்தாலும் ட்ரூ, ட்ரூல இருந்து ஃபால்ஸ் போனா மட்டும்தான் ஃபால்ஸ், மீதி எல்லாமே ட்ரூ தான் வரும். அப்ப நீங்க டேம் ஷூர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு ஒன் பேட்ச் ஆஃப் செட்டா. அடுத்தது இவங்களை செக் பண்ணுவோம். இப்ப இவங்களை செக் பண்ணும்போது இன்னர் குவரின்னும் போது நெகேஷன் பி ஆர் கியூ. அடுத்தது பாருங்க, அடுத்தது கியூவோட வரும்போது என்ன வரப்போகுது? சேம் நெகேஷன் ஆர் கியூ. அடுத்த பேட்சுக்குன்னு வரும்போது என்ன இருக்குது? ஹோல் நெகேஷன் ஆர் பி ஆர் கியூ. ஓகேங்களா? இது நம்ம புரியுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்ப இந்த நெகேஷனை உள்ள கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த இடத்துல ஒண்ணு, இவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அப்ப நெகேஷனை நான் உள்ள கொடுத்தேன்னா நெகேஷன் கேன்சல் ஆயிட்டு பி டேஷ் பிளஸ் கியூ, இது பிளஸ் என்னவாயிடும்? டாட்டா மாறும், கியூ டேஷா மாறும். இது பிளஸ் பி பிளஸ் கியூ. அடுத்தது பாருங்க, இப்ப இந்த இடத்துல இருக்கும்போது கியூ டேஷ உள்ள கொடுங்க, பி டேஷ் டாட் கியூ டேஷ் பிளஸ் கியூ டேஷ் டாட் கியூ பிளஸ் பி பிளஸ் கியூ. இப்ப இந்த இடத்துல இதோட வேல்யூ 0. இப்ப இங்க பண்ணும்போது என்ன இருப்போது? பி டேஷ் கியூ டேஷ் பி பிளஸ் கியூ. உங்களுக்கு இது நான் டைரக்டா போடுறது புரியலன்னா இதை எலாபரேட் பண்ணுங்க. நம்மளோட என்ன லா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் லா. இப்ப டிஸ்ட்ரிபியூட்டட் லால இவங்கள மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பிளஸ் உள்ள கொடுக்குறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்? பி டேஷ் பிளஸ் பி இன்டு கியூ டேஷ் பிளஸ் பி, இப்படிதானே வரும். பிளஸ் கியூ லாஸ்டா இருக்க அந்த கியூ. இப்ப இங்க பாருங்க, இதோட வேல்யூ இஸ் 1. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? கியூ டேஷ் பிளஸ் பி பிளஸ் கியூ. கியூ பிளஸ் கியூ டேஷ் அப்படின்னும் போது பி பிளஸ் 1 வரும். ஆன்சர் இஸ் 1. திஸ் இஸ் ஆல்சோ என்னது? ட்ரூ. உங்களுக்கு இதை போட தெரியலனால நீங்க என்ன போட்டுக்கலாம்? ட்ரூத் டேபிளும் போடலாம். ட்ரூத் டேபிள் போடும்போது அப்ப நமக்கே தெரிஞ்சு போச்சு ஆப்ஷன் பி. ஏன்னா ஏவும் டாட்டாலஜி, பியும் டாட்டாலஜி. ரிமைனிங் செக்ஷன் நீங்க இவங்களெல்லாம் செக் பண்ணவே வேணாம். அப்படி என்ன வருது? எனக்கு என்னன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சியும் டியும் கண்டிஜென்சியா இல்லைன்னா வந்து கான்ட்ரடிக்ஷனரியா பார்க்கணும். கான்ட்ரடிக்ஷன்னா என்னன்னா ஃபால்ஸ், கண்டிஜென்சினா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இப்போ 2க்கு ட்ரூத் டேபிள் அனதர் மெத்தட். அப்ப இங்கேயும் பாருங்க பி கமா கியூவா. அப்போ 2 வேரியபிள் 2 to the power 2 4. அப்ப என்ன கொடுக்கலாம்? பி கியூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. ஃபர்ஸ்ட் பி இம்ப்ளைஸ் கியூ. இன்னர் குவரியில இருந்து போறோம். பி இம்ப்ளைஸ் கியூனா நமக்கே தெரியும் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ. அடுத்தது என்னது? பி இம்ப்ளைஸ் கியூவோட இம்ப்ளைஸ் கியூ. அப்ப எப்படி வரும்? இப்படி போகும். ட்ரூ டு ஃபால்ஸ் அப்படின்னும் போது என்ன வந்துடும் நமக்கு? ஃபால்ஸ். ட்ரூ டு ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் இஸ் ட்ரூ, ட்ரூ டு ட்ரூ ட்ரூ. அடுத்தது பாருங்க பி ஆர் கியூ. இப்ப அது பி ஆர் கியூ போட்ட பிறகுதான் நம்மளால போட முடியும். பி ஆர் கியூ நமக்கே தெரியும். பி ஆர் கியூன்னு என்னது? இது மட்டும் தான் ஃபால்ஸ், மீதி எல்லாமே என்னது? ட்ரூ. இப்போ இம்ப்ளிகேஷன் இவங்களுக்குல இருந்து இவங்களோட இம்ப்ளிகேஷன் என்னது? பி இம்ப்ளைஸ் கியூ இம்ப்ளைஸ் பி ஆர் கியூவா. அப்ப இவங்கல இருந்து ஃபால்ஸ் டு ஃபால்ஸ் இஸ் ட்ரூ, ட்ரூ டு ட்ரூ ட்ரூ, ட்ரூ டு ட்ரூ ட்ரூ, ட்ரூ டு ட்ரூ ட்ரூ. இப்போ இதுதான் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ அனதர் மெத்தட். இப்ப 2 மெத்தட்ல சால்வ் பண்ணாலுமே நமக்கு என்ன ஆன்சர்? ஏ அண்ட் பி தான் நம்மளோட டாட்டாலஜி. அப்ப டாட்டாலஜி இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேங்களா? ட்ரூ இல்ல 1 ஆர் வேலிட். இதுதான் நம்மளோட இந்த ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர்.